எல்லாம் வல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் வில்லி பாரதம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பீமனும் திரௌபதியும் ஒரு நதியிலே நீராடினார்கள். சௌகந்திகா புஷ்பம் என்பது வந்தது. அதை பறித்து கொடுங்கள் என்றால் அதை விசாரித்தான். குபேரப்பட்டினத்தில் இருக்கிறது என்று வருகின்ற வழியில் அனுமார் வயதான குரங்காக மாறி வாளை நீட்டி கொண்டிருந்தார். குரங்கே வழிவிடு என்றால் இந்த வாளை தள்ளிவிட்டு போ என்றால் தூக்க முடியவில்லை. நீ என்ன என் அண்ணன் அனுமன் என்று நினைத்தையா என்றான். யார் அந்த அனுமன் என்றான். ராமதூதன் என்று சொல்ல, உனக்கு ராமாயணம் தெரியுமா என்றார். தெரியும் என்றால் ராமாயணத்தை சொன்னான். பீமன் அனுமாருக்கு ராமாயணம் சொன்னான். ராமாயணத்தை ஒரு ஸ்லோகத்திலேயே சொல்லலாம். ஆதௌ ராம தபோவனாதிகமனம் ஹத்வாமுகம் காஞ்சனம் வைதேகீஹரணம் ஜடாயு மரணம் சுக்ரீவ சம்பாஷணம் பாலி நிகிரகரணம் சமுத்திரதரணம் லங்காபுரிதாகனம் ராவண கும்பகர்ண அனனம் ஏதத்வீதி ராமாயணம். ஆதௌ ராம தபோவனாதிகமனம், ராமர் கானகம் வந்தார். மானை பிடிச்சி கொடுன்னு கேட்டால் பாலிக்கு மோட்சம் கொடுத்தார். அருபார் லங்கைக்கு போனார், தகனம் செய்தார். ராவண கும்பகர்ணன் வதம் நடந்தது. இதுதான் ராமாயணம்னா. அதனால் தெரிந்து கொள்ள வேண்டும், ராமாயணத்தை பலவிதத்திலும் சொல்லலாம். ராமாயணத்தை மார்க்கண்டேய மகர்ஷி தர்மபுத்தருக்கு சொன்னார். பீமன் அனுமாருக்கு சொன்னான். குபேரப்பட்டினத்திலே இருக்கிறது சௌகந்திகா புஷ்பம். அப்பொழுது அனுமாரை பார்த்து பீமன் சொன்னான், நீங்கள் கடல் கடக்கும்போது விஸ்வரூபம் எடுத்தீர்களே, அதை காட்டுங்கள் என்று காட்டினான். படித்தவர்கள் எப்படி இன்னும் படிக்க வேண்டும் என்று சொல்லுவார்களோ அதை போல அனுமாரோட திருவடியை தவிர காண முடியவில்லை என்றார் வில்லிபுத்தூரார். அப்பொழுது உனக்கு என்ன வர வேண்டும் என்றார். என் தம்பி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தேரோட்டுவார், நீங்கள் கொடியிலே இருக்க வேண்டும் என்றார். நாம் 3 சம்பிரதாயம் இந்த உலகத்திலே நம் மதத்தில் உண்டு. ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியார். இந்த மத்வாச்சாரியார் என்பது கன்னடர்கள் தோற்றுவித்தது. கன்னட பிராமணர்கள். அவர்கள் சொல்லுவது வாயுதான் அனுமாராக வந்து பீமனாக வந்து மத்வாச்சாரியாராக வந்தார் என்பது சந்தேகம். அந்த சந்தேகம் இல்லாமல் அப்படித்தான் என்று சொல்லுகிறார்கள். மேலும் இந்த பீமனும் அனுமாரும் சந்தித்து வழிபாடு செய்ததை பீமரூபி வழிபாடு என்று செய்வார்கள். மகாராஷ்டிரா தேசத்திலே எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், அனுமார் தான் பீமனாக வந்து சமர்த்த ராமதாசராக வந்தார், சத்ரபதி சிவாஜியினுடைய குருவாக. இந்த பீமரூபி வழிபாடை எல்லோரும் வழிபாடு செய்வார்கள். இந்த சொற்பொழிவு கேட்பவர்கள் இந்த பீமனும் அனுமானும் சந்தித்திருக்கிற அந்த கட்டத்தில் இருக்கிற ஸ்லோகத்தை சொன்னீர்களே ஆனால் சகல நலனும் ஏற்படும். அதிலும் 7.5 சனி அஷ்டமச்சனி பிடித்தவர்கள் அதை சொன்னாலே போதும். இப்பொழுது அந்த பீமன் குபேரப்பட்டினத்துக்கு போனான். காவலாளி மணிமான் என்பவனை கொன்று விட்டான். குபேரன் படையோடு நிற்கிறான், பீமன் தனியாக நிற்கிறான். எப்பொழுதுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நாம் நம்மூரிலே பலசாலியாக இருக்கலாம், அசலூரிலே நமக்கு பலம் கிடையாது. தர்மபுத்திர விவரம் தெரிந்து கடோத்கஜன் மூலம் இங்கே வந்தார். குபேரனை ஸ்தோத்திரம் செய்தார். அனகனே அழகனே தனதனே சங்கரன் தன் சகாயனே, சங்கரனுக்கு பிரியமானவனே பரமேஸ்வரனுக்கு நண்பனே என்று ஸ்தோத்திரம் செய்தார். தர்மபுத்திரா, உன் தம்பி என்று சொல்லியிருந்தால் எத்தனை பூ வேண்டுமானாலும் கொடுத்திருப்பேன் என சொன்னார். அதனால்தான் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் யாரிடத்திலும் நம்முடைய வலிமையை காட்டி எதையும் பெற முடியாது. அன்பை கொடுத்துத்தான் பெற முடியும். சௌகந்திகா புஷ்பம் எடுத்து வந்து திரௌபதி கொடுத்தான். இந்த சமயத்திலே துர்வாசர்னு ஒரு மகரிஷி 1000 சீடர்களோடு துரியோதன அரண்மனைக்கு போனார். அங்கே போய் தங்கி நல்லா சாப்பிட்டார். அவருக்கு உணவு கொடுத்து உபச்சாரம் செய்தால் சந்தோஷம் அடைவார். அவர் நன்கு இருந்து உணவு உட்கொண்டார். துரியோதனன் சேவித்தான். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். சந்தர்ப்பத்தை நழுவ விட்டவன் துரியோதனன். இங்கிலீஷில் சொல்லுவார்கள், அவைல் த ஆப்பர்ச்சுனிட்டி. சந்தர்ப்பத்தை எப்போவுமே நழுவ விடவே கூடாது. நான் கிரிக்கெட்டை உதாரணம் சொல்லுவேன். கிரிக்கெட்டு பார்க்கிறோம் அல்லவா, பேட்ஸ்மேன் விளையாடுகிறான்,
பந்து டிப்பாகி ஸ்லிப்புக்கு போகிறது. அவன் ஸ்லிப்பிலே இருப்பவன் கேட்சை பிடிக்க வேண்டும். அவன் பிடிக்கவில்லை என்றால், அவன் ஸ்லிப்பாகிவிட்டால் இந்த பேட்ஸ்மேன் இருக்கிறானே 100 ரன் அடித்து விடுவான். அந்த சந்தர்ப்பத்தை அந்த ஃபீல்டிங்கில் இருப்பவன் நழுவ விட்டால் கஷ்டம். அதுபோல்தான் நம் வாழ்க்கையும். சந்தர்ப்பத்தை யாரும் நழுவ விடக்கூடாது. பகவான் நம் எல்லோருக்குமே சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். நழுவ விடக்கூடாது. அதை தவிர பெரியோர்களிடத்திலே நாம் ஒன்றை கேட்கிறோம் என்று சொன்னால் நமக்கு சாதகமாக கேட்க வேண்டும், நம்மை சார்ந்தவர்களுக்கு சாதகமாக கேட்க வேண்டும். நமக்கு பிடிக்காதவர்களுக்கு கஷ்டத்தை கொடு என்று சொல்லவே கூடாது. நமக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்க வேண்டும். இந்த துரியோதனன் என்ன கேட்கிறான்? துர்வாசரை பார்த்து, மகரிஷே, நீங்கள் எப்படி என்னுடைய அரண்மனையில் வந்து நீங்கள் விருந்து உட்கொண்டீர்களோ, இதை போல பஞ்சபாண்டவர்களிடம் சென்று 1000 சீடர்களோடு சென்று விருந்து உண்ண வேண்டும்னு கேட்கிறான். எவ்வளவு ஒரு மூர்க்கத்தனம் பாருங்கள்! பொறாமை பிடித்தவன். பாண்டவர்களுக்கு இவர்களுக்கு சாப்பாடு போட முடியாது, இந்த துர்வாச மகரிஷி சபித்து விடுவார், நாம் சௌக்கியம் அடைந்து விடுவோம் என்ற தீய எண்ணத்தில் கேட்கிறான். இது அந்த மகரிஷிக்கு தெரியவில்லை. இவனுடைய எண்ணத்தை அவர் கவனிக்கவில்லை. அவர் ஞானி. அவர் நினைத்திருந்தால் இவன் என்ன எண்ணத்தில் கேட்கிறான் என்று தன் தபோசக்தியில் உணர்ந்திருக்க முடியும். அவர் லட்சியம் செய்யவில்லை. நீ என்ன கேட்டாலும் தருகிறேன் என்றார். அதை கேட்டான். அவர் வருகிறார். இப்பொழுது அவர் மேல் குற்றம் இல்லை, இவன் மீது தான் குற்றம். இவன் என்ன கேட்டிருக்க வேண்டும்? வரப்போகிற பாரத யுத்தத்தில் எனக்கு வெற்றி கிட்ட வேண்டும் என்று கேட்டிருந்தானே, ஆனால் துர்வாசர் கொடுத்திருப்பார். இப்போ கிருஷ்ணருக்குத்தான் கஷ்டமாக போயிருக்கும் அவனை எப்படி வெல்றது என்று. ஏனென்றால் அவர் வரம் கொடுத்து விடுவார். பார்த்தீர்களா? சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விட்டான். இதைத்தான் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் நழுவ விடக்கூடாது. பஞ்சபாண்டவர்கள் வனத்திலே எப்படி சாப்பிட்டார்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். சூரிய பகவானை நோக்கி தர்மபுத்திரர் போன உடனே பூஜை செய்தார், கதிரவனை தொழுதார். சூரிய பகவான் வந்து பிரத்யட்சமாகி அக்ஷய பாத்திரம் கொடுத்தார். இந்த அக்ஷய பாத்திரம் என்பது அவர் வைத்த பெயர். அக்ஷயம் என்றால் தொடர்ந்து கிடைக்கும். அவர் கொடுக்கும்பொழுது சொன்னார், அந்த பாத்திரத்தை நீ எத்தனை பேருக்கு வேணாலும் சாப்பாடு போடலாம், ஆனால் திரௌபதி சாப்பிட்டு விட்டு அந்த பாத்திரத்தை கவிழ்த்து விட்டால் மறுநாள் தான் சாப்பாடு கிடைக்கும் என்று. அப்பொழுது உங்களுக்கு சந்தேகம் வரும், இரவுக்கு என்ன செய்தார்கள் என்று. ஒரு வேளை தான் சாப்பிடுவார்கள் யோகிகள், அதுவும் அவர்கள் வனத்தில் இருக்கிறார்கள். ஒரு வேளை. நீதி சாஸ்திரத்தில் சொன்னான், ஒருபோது யோகியே ஒன்தளிர்க்கை மாதே இருபோது போகியே திரிபோது ரோகியே. 3 வேளை சாப்பிட்டாலே அவன் வியாதிக்காரன். இன்று டாக்டர்கள் எல்லாம் இதைத்தான் சொல்லுகிறார்கள். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மதியம் சாப்பிடுகிறோம் என்றால், இல்லை 11 மணிக்கே சாப்பிடுகிறோம் என்றால், அரை வயிறு தான் சாப்பிட வேண்டும். கால் வயிறு ஜலம், கால் வயிறு காற்றுக்கு, இதில் பாதிதான் இரவு. கால் வயிறு சாப்பிடணும், கால் வயிறு ஜலம், கால் வயிறு காற்றுக்கு. ஏன் நாம் அப்படி உண்ண வேண்டும் என்றால், நமக்கு முதலில் இந்த சுகர்லாம் ஏறாது. மற்றொரு கருத்து, அப்படி அந்த வியாதி இருந்தாலுமே அளவாக சாப்பிடணும். இரவு ஏன் குறைவாக உண்ண வேண்டும் என்றால், அப்பொழுதுதான் நாம் விடியற் காலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க முடியும். ஏனென்றால் வயிற்றிலே ஜீரணமாகிவிடும், பசி வந்துவிடும். 6 மணி நேரம் தூங்க வேண்டும், இயல்பான உறக்கம். நீங்கள் ஷிஃப்ட்டுக்கு போகிறவாளெல்லாம் விட்டுருங்க. பொதுவாக 10 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எழுந்திருக்கணும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியேன்னு ஆண்டாள் நாச்சியார். அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உனின் ஊறுபாடில்லை உயிருக்கு. பின்னாலே யட்சப்பிரசனத்தில் வருது, சொல்ல போகிறோம்.
நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. உணவு என்பது இந்த உடல் பசிக்கிறது, உண்ண வேண்டும். பசிக்கு உணவு, ருச்சிக்கு உணவில்லை. நாம் எல்லோரும் என்ன குற்றம் செய்கிறோம்? ருச்சி பார்த்து உண்பதனால்தான் வியாதி வருகிறது. ஆமாம், சுத்தமான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி விஞ்ஞானத்தில் சொல்லுகிறார்கள், நல்ல உணவை சாப்பிட வேண்டும், வீட்டிலே தயாரித்து சாப்பிடுங்கள், இதெல்லாம் சொல்லுகிறார்கள். பார்க்கிற இடத்திலெல்லாம் சாப்பிட்டால் வியாதி தான் வரும் என்று. டாக்டர் என்ன சொல்கிறார்? ஃபுட் பாய்சன், வாட்டர் இன்ஃபெக்ஷன் என்கிறார். ஆக பாருங்கள், ஃபுட்டை சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? பாய்சன். நமக்கு உணவும் தேவை, அது அதிகமானால் விஷம். அதுதான் வியாக்கியானம் சொல்லுவார்கள், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். எதுவுமே ஒரு அளவுகோல் என்பது தேவை. அதிலும் ஆகாரத்திற்கு அளவுகோல் தேவை. பார்க்கிற இடத்தில் சாப்பிடக்கூடாது, பார்க்கின்ற பதார்த்தத்தை உண்ணக்கூடாது. பஞ்சபாண்டவர்கள் வனத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் சூரிய பகவான் அக்ஷய பாத்திரம் தருகிறார். அதை தான் நமக்கும் அவன்தான் தருகிறான். பொழுது விடிஞ்சு சூரியன் வந்து உச்சிக்கு வந்து மாலை வந்தால்தான் நமக்கு விவசாயம் நடக்கும், வியாபாரம் நடக்கும். சூரியன் வந்தால்தான் எல்லாம் நடக்கும். இந்த துர்வாச மகரிஷி 1000 சீடனோடு வருகிறார், தர்மபுத்திரனை தேடிக்கொண்டு. தர்மபுத்திரனை தேடிக்கொண்டு வந்து உணவு உட்கொள்ள வருகிறார். துரியோதனன் ஏங்கு அனுப்பினான்? தர்மபுத்திரனால் உணவு போட முடியாது, அவர் சாபம் கொடுத்து விடுவார், பஞ்சபாண்டவர்கள் இறந்து விடுவார்கள் அல்லது கஷ்டப்படுவார்கள் என்ற எண்ணத்திலே வருகிறான். துர்வாச மகரிஷியும் அவன் பேச்சை கேட்டு கொண்டு வந்து விடுகிறார். இங்குதான் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும், இறைவனுடைய அருள் யாருக்கு இருக்கிறதோ, பக்தி யாருக்கு இருக்கிறதோ, அவர்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நீங்கிவிடும். அதுதான் இந்த துர்வாசருடைய சரித்திரம். பஞ்சபாண்டவர்கள், திரௌபதி இப்பொழுதுதான் பாத்திரத்தை கவிழ்த்து விட்டாள், சாப்பிட்டு விட்டு. சரியாக அப்பொழுது வருகிறார் துர்வாசர். தர்மபுத்திரர் வரவேற்கிறார். வரவேண்டும் வரவேண்டும், உட்காருங்கள் என்றார். ஏ தர்மபுத்திரா, நான் 1000 சீடனோடு வந்திருக்கிறேன், இங்குதான் உணவு உண்ண இருக்கிறேன். பக்கத்தில் இருக்கும் சுனையில் நான் நீராடி விட்டு வருகிறேன், உணவு தயார் செய் என்று சொல்லிவிட்டு துர்வாசர் போனார். தொடர்ந்து நடந்தது என்ன என்று பார்ப்போம். வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று கூறி இந்த அளவில் திருநிறைவு செய்கின்றேன்.